என்னுடைய பத்திரமாத்து தங்கம் நீ, என் பவுனு நீ அப்படின்னு சொல்லி பெற்றவர்கள் தங்களுடைய குழந்தைகளை கொஞ்சறப்பவும் சரி, என்னுடைய தங்கோண்டா நீ, என்னோட தங்கோண்டா நீன்னு காதலர்கள் அவங்களுடைய உரையாடல்கள்லயும் சரி, இந்த தங்கம் அப்படிங்கிற ஒரு உலோகத்தை அவங்களுடைய நினைவுல வச்சோ, நினைவுல இல்லாமையோ அவங்க அதை பயன்படுத்தி இருப்பாங்க. அப்படி ஏன் தங்கம் அப்படிங்கிற ஒரு உலோகம் மக்களினுடைய வாழ்வியலோட உணர்வுகளோட சம்பந்தப்பட்டதா இருக்கு அப்படிங்கறத பத்தியும், இந்த தங்கத்தினுடைய விலை ஏன் இவ்வளவு வேகமா உயர்ந்துகிட்டே போகுது அப்படிங்கறத பத்தியும், நம்மளுடைய கொங்கு நாட்டுக்கும் இந்த தங்கத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு கனெக்ஷனை பத்தியும் கொஞ்சம் விரிவா இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம். அனைவருக்கும் வணக்கம். KMDK லைவ்ல இருந்து நான் உங்கள் சஞ்சு. தங்கம். இந்த தங்கம் அப்படிங்கிற உலோகம் மத்த எல்லா உலோகங்களை விட மக்களினுடைய வாழ்வியல்ல ரொம்ப இணைஞ்சதா இருக்கு. இது இன்னைக்கு நேத்து வந்துச்சாப்பா அப்படின்னு கேட்டா கிடையாது. மக்கள் எப்ப நாகரிகமா மாற ஆரம்பிச்சாங்களோ அப்பவே அவங்களோட சேர்ந்து நகையும் வந்துருச்சு. அவங்க தங்கும் இடத்தை அமைக்கிறப்பவே தங்கமும் அவங்களுடைய வாழ்வியல்ல வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 6000 ஆண்டுகளுக்கு முன்னமேயே தங்கம் அப்படிங்கிறது ஆதி மனிதனுடைய அத்தியாவசியமா ஆகச்சிறந்த உலோகமா இருந்திருக்கு. ஒரு கல்வெட்டுல ஒரு 6000 வருடம் பழமையான ஒரு கல்வெட்டுல இந்த தங்கம் அப்படிங்கிறத உலகத்துல இருந்து வெட்டி எடுக்கிறதுக்காக இறைவன் பூமிக்கு வந்ததாகவும், அவன் வெட்டி பார்த்துட்டு அவனை போலவே மனிதனை படைச்சு மனிதனை வெட்டி எடுக்கிறதுக்காக படைச்சதாகவும் ஒரு களிமண் செப்பேடுகள்ல பதிவு பண்ணியிருக்காங்க. சோ அப்ப தெய்வமே எடுக்கக்கூடிய அளவுக்கான ஒரு உயர்ந்த உலோகமா தங்கத்தை வச்சிருந்திருக்காங்க. இந்த தங்கம் அப்படிங்கிற உலோகம் மத்த உலோகங்கள்ல இருந்து சிறப்பா இருக்கிறதுக்கு அதனுடைய ஒரு நிலையான தன்மையும் காரணம். இப்ப செம்பு இருக்கு அப்படின்னா அதோடைய கொஞ்ச நாள் நம்ம அதை உபயோகப்படுத்தாம விடுறப்ப அது ஒரு மாதிரி பச்சை கலர்ல மாறுது. இரும்பு அப்படிங்கிறப்ப அது துருப்பிடிச்சு போயிருது. அதே வெள்ளி அப்படிங்கிறப்ப அது ஒரு மாதிரி கருப்பு கலர்ல மாறிடும். ஆனா தங்கம் அப்படிங்கிறது ஒரு ராஜா மாதிரி ஒரு நிலையான ஒரு இதுலயே இருந்திருக்கும். அது அதிகபட்சம் டக்குன்னு ஒரு விஷயத்துக்காக அடாப்ட் ஆகி ஆக்சிடைஸ் ஆகி அதோட நிலையிலிருந்து மாறி இருக்காது. அப்படிப்பட்ட அந்த தங்கத்தை நம்மளுடைய தமிழர்கள் ரொம்ப ஒரு கரெக்டான விஷயமா வச்சிருந்திருக்காங்க. எப்படி அப்படின்னா எத்தனையோ படையெடுப்புகள் இந்தியா மீது தங்கத்தை எடுக்கிறதுக்காக இருந்திருக்கு. ஆனாலும் கூட இப்பவும் இந்தியாவினுடைய அதிகமான தங்கம் 40 விழுக்காடு அளவிலான தங்கம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா நம்முடைய தென்னிந்தியாவில்தான். அந்த தென்னிந்தியாவிலும் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல மட்டும் 6720 டன் அளவுக்கான தங்கம் இருக்கு. இது கிட்டத்தட்ட எந்த அளவுக்கு அதிகம் அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் உடைய மொத்த மதிப்பிலான தங்கமே 8000 டன் தான். ஆனா நம்மளுடைய தமிழ்நாட்டுல வீடுகள்ல இருக்கக்கூடிய தங்கத்தினுடைய மதிப்பு மட்டுமே 6720 டன். அப்ப பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு நம்ம அத உளவியலோட உணர்வியலா நம்ம அதை பொருத்தி வச்சிருக்கோம் அப்படின்னு. இன்னும் சொல்ல போனா வீட்டுல ஒரு வறுமை வருது, ஒரு பஞ்சம் அப்படிங்கிறப்ப முதல்ல அடகு கடைக்கு போய் அந்த பஞ்சத்தை தீர்க்கக்கூடிய ஒரு நிவாரணியா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா அந்த வீட்டு பெண்கள் உபயோகப்படுத்தக்கூடிய தங்க ஆபரணங்கள் தான். அந்த மாதிரி தங்கம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஏதோ ஒரு உணர்வுல ரொம்ப நெருக்கமான ஒன்னாவே இருந்திருக்கு. ஆனா இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில 1 கோடி அப்படிங்கிற மாதிரி தங்கத்தோட விலைய பார்த்தாலே பயமா இருக்கு. அதை வாங்குறதுக்கே தோண மாட்டேங்குது. இதனாலேயே ஒரு சாரார் அந்த தங்கத்தை கொஞ்சம் வாங்குறதுல இருந்து வெளியில வந்துட்டாங்க அப்படிங்கிற நிறைய செய்திகளும் வருது. அதாவது மக்களுக்கு தங்கத்து மீதான ஒரு ஆசை கொஞ்சம் போயிருச்சா அப்படிங்கிறத விட போகப்பட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. இன்னும் சொல்ல போனா இப்ப வரக்கூடிய இளைய தலைமுறையான ஜென்சி கிட்ஸ் ஆகட்டும், ஆல்பா கிட்ஸ் ஆகட்டும், இப்ப இருக்கக்கூடிய 2K கிட்ஸ்மே நிறைய அப்படி என்ன தங்கத்துல ஒரு சூப்பர் மெஸ்ஸி, தங்கம் அப்படிங்கறத ஒரு முதலீடு அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு அளவுக்காக வந்துட்டாங்க. ஏன் அப்படின்னா அது அவ்வளோ காஸ்ட்லியா இருக்கு, அவ்வளோ அதிகமான ஒரு ரேட் கொடுத்து எனக்கு அது அஃபோர்டபுளா இல்ல அப்படிங்கிற பட்சத்திலும் நான் ஏன் அதை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை வந்துடுச்சு. சோ இப்ப இந்த மனநிலை எல்லாமே கொஞ்சம் அந்த தங்கத்தை வாங்குறதுல இருந்து பின்வாங்க வச்சிருச்சோ. நான் அப்படியே வாங்கணும்னு நினைச்சாலும் டிஜிட்டல் கோல்டா வாங்கி வச்சுக்கிறேன், என்கிட்ட இருக்க 10 ரூபாய்க்கு கூட நான் அந்த தங்கத்தை வாங்க முடியும் அப்படிங்கிறப்ப நான் அதை டிஜிட்டல் கோல்டா வாங்கி கொஞ்சம் கொஞ்சமா நான் அதை சேமிச்சுக்கிறேன், முதலீடா நான் அதை பயன்படுத்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையும் தெரியுது. இன்னும் சொல்ல போனா ஒரு சில மனப்பான்மை எப்படி இருக்கு அப்படின்னா தங்கம் ஓகே அது ஒரு உலோகம், ஏன் நம்ம தங்கத்தை மட்டுமே இது பண்ணணும், வேற ஏதாவது உலோகங்கள்லயோ இல்ல ஸ்டாக் மார்க்கெட் இருக்கு, ஏதோ ஒரு பக்கம் நம்மளுடைய முதலீடுகளை போடலாமே, அதுவும் நமக்கு ஒரு நல்ல முதலீடு தானே அப்படிங்கிற மாதிரி தங்கத்திலிருந்து கொஞ்சம் டைவர்டேஷன்ஸ் இப்ப நிறைய இருக்கு.
அதே மாதிரி இன்னொன்னு மறைமுகமா என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா, தங்கம் ஏறுது 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 அப்படிங்கிறத விட இன்னொரு பக்கம் சைட்ல வெள்ளியோட ரேட்டும் ஏறிக்கிட்டே போகுது, செம்போடைய ரேட்டும் ஏறிக்கிட்டே போகுது. இந்த வெள்ளியோடைய ரேட் கூட இப்ப நிறைய பார்க்கப்படுது. ஏன் இந்த வெள்ளி திடீர்னு இப்படி கிடுகிடுன்னு உயருதே அப்படின்னு சொல்லி. ஒரு சில சாரார் என்ன சொல்றாங்க, ஆர்வலர்கள் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கக்கூடியவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, வெள்ளி அப்படிங்கிறது ஒரு நல்ல முதலீடா இருக்கும். ஏன்னா இப்ப தங்கத்துடைய விலை அதிகமாகிட்டே போறப்ப அடுத்து வெள்ளியினுடைய விலையும் இந்த அளவுக்கு அதிகமாகக்கூடிய சூழலும் இருக்கு. அதனால நீங்க வெள்ளியில முதலீடு செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னும் ஒரு சில சாரார் என்னங்கிறாங்க அப்படின்னா, வெள்ளிய நம்பாதீங்க, அது திடீர்னு ஏறும் திடீர்னு இறங்கும் அப்படின்னு சொல்லி அதையும் குழப்பி விடுறாங்க. அதே இப்ப செம்பு அப்படின்னு பாக்குறப்ப செம்போடைய ரேட்டும் இப்ப ஏறிக்கிட்டே தான் போகுது. ஆனா அதை நம்ம பெருசா கண்டுக்கிறதே இல்ல. ஆனா செம்புடைய ரேட் அதிகமாக அதிகமாக நம்ம வாங்கக்கூடிய மின்சாதன பொருட்களினுடைய விலையும் அதிகமாகிட்டே போகும் அப்படிங்கிறது இதன் மூலியமா இருக்கக்கூடிய ஒரு மறைமுகமான விளைவு. இதே தங்க வியாபாரிகள் தங்கத்தினுடைய அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த சூழல் இப்படிதாங்க இருக்கும், தங்கத்துடைய விலை அதிகமாகிறப்ப மக்கள் அப்படிதான் சொல்லுவாங்க, மறுபடியும் உடனே அடுத்து அவங்களுடைய விசேஷ காலங்கள் பொங்கல் போல ஏதோ ஒரு பெரிய பண்டிகை எல்லாம் வந்துருச்சு அப்படின்னா உடனே மக்கள் வந்து தங்கத்தை வாங்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு. அண்ட் இன்ஃபேக்ட் நம்மளுமே வந்து நமக்கு ரொம்ப நெருக்கமான உறவுகளுடைய பெரிய பெரிய விழாக்களான அந்த திருமணங்கள், காது குத்து, இது மாதிரியான ரொம்ப முக்கியமான விசேஷங்களுக்கு மத்த பொருட்களை விட தங்கம் தான் ஒரு பவுன் எடுத்து வைப்போம் அப்படின்னு சொல்லி தங்கம் தான் எடுத்து வைப்போம். அது மாதிரி அது உறவை மெயின்டைன் பண்ற மாதிரியான ஒரு விஷயமாவும் நம்ம அதை பார்ப்போம். அண்ட் இதுக்கும் நம்மளுடைய கொங்கு நாட்டுக்கும் என்ன ஒரு கனெக்ஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய கொங்கு நாட்டுக்கு அந்த கொங்கு அப்படிங்கிற பேர் இருக்கு இல்லைங்களா, அந்த கொங்கு அப்படிங்கிறதுக்கு பொன் அப்படின்னும் ஒரு பொருள் இருக்கு. அதாவது பொன்னி நதி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இல்லையா, காவிரி ஆற. அந்த பொன்னி நதி அப்படிங்கிற பேரே வேறொரு இடத்துல செய்யப்படக்கூடிய அந்த தங்கத்தினுடைய துகள்கள் எல்லாம் அந்த பொன்னி நதியில விழுந்து விழுந்து அந்த பொன்னி நதியின் மூலமாவே நம்ம கொங்கு நாட்டுக்கு நிறைய தங்கங்கள் வந்திருக்கு அப்படின்னும், அதனாலதான் அந்த காவிரி ஆற்றுக்கு பொன்னி நதி அப்படின்னும், நம்மளுடைய நாட்டுக்கு வந்து கொங்கு நாடு அப்படிங்கிற பெயரும் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு வரலாற்று தகவலும் இருக்கு. பசும்பொன் நாடு அப்படின்னு சொல்லியும் நம்மளுடைய கொங்கு நாட்டை சொல்லியிருக்காங்க. சோ இப்ப இத்தனை இதுல தங்கத்தினுடைய விலை வந்து கிட்டத்தட்ட அடுத்து 2026ல 2 லட்சத்துக்கும் மேலாகும், 3 லட்சத்துக்கும் மேலாகும் அப்படின்னு சொல்லி பயங்கரமான பீடிகை எல்லாம் ஒரு சிலது வெளியாகிட்டு இருக்கு. இன்னொரு கட்டத்துல இல்லப்பா டிமாண்ட் கம்மியாகுதுல, மக்கள் அதிகமா வாங்காத பொழுது எப்படி தங்கத்தினுடைய விலை அதிகமாகும், தங்கத்தினுடைய விலை குறைவதற்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கிடையில இந்த டிஜிட்டல் கோல்டு, ETF கோல்டுன்னு எக்கச்சக்கமா என்னென்னமோ ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. அதுவும் இப்ப டிஜிட்டல் கோல்டு எல்லாம் நிறைய இன்வெஸ்ட் பண்றாங்க. இது ஒரு ஆங்கிள் பாக்குறப்ப நல்லதாகவும் தெரியுது. நம்ம கிட்ட இருக்க 10 ரூபாய்க்கு வாங்குதுங்கிறப்ப நல்லது தானே அப்படின்னு சொல்லி யோசிச்சா கூட, இன்னொரு பக்கத்துல அத வந்து RBIயோ செபியோ எதுவுமே அதை ஒரு அங்கீகாரமே கொடுக்கல. திடீர்னு அதுக்கான மதிப்பே இல்லைன்ட்டாங்கன்னா அதுல முதலீடு செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறதும் ஒரு பெரிய கேள்விக்குறிதான். இத பத்தினா உங்களுடைய கருத்துக்கள் என்ன? எதுல முதலீடு செய்தா இப்போதைக்கு நல்லதா இருக்கும்? தங்கத்தினுடைய விலை ஏறுமா, இறங்குமா, இல்ல வெள்ளியே வாங்கி வச்சிடலாமான்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே கருத்துரை பெட்டியில பதிவிடுங்க. நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.